ஃபோன் பண்ணி மனைவருக்கு சொல்லுங்கடா சொல்லு, அவன் அன்புக்கு ஃபோன் பண்ண வரட்டும், மனைவர் வரட்டும். இல்ல அவரே நீ பேசணும். ஏதோ ஒரு உருவம் மாதிரி இது. மாமா இது ஸ்டார் மாதிரி இருக்குது மாமா. பார்த்தாங்க மாடு மேய்க்கும் போது பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்தவங்க. ஏதோ வந்துருக்கு, அதாவது என்னன்னு தெரியல. ஈவினிங் வந்து மாடு மேய்க்க வரும்போது எல்லாரும் பார்த்தா இங்கே 5 அடி ஆழத்துக்கு வந்து இன்னுமே அது வந்து புகையாக வருது. அந்த இடத்துல வந்து நெருப்பு இன்னுமே அனல் அப்படியே இருக்கு. அது என்னன்றது தெரியல. அது ஒன்றுமே ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. நெருப்பு எரியிற ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. சரி, என்னன்றது தெரியல. யாருக்கு அறிவிக்கிறீங்க இதை? இது எப்பங்க ஆயிருக்கு இந்த இது? அது எப்போ ஆனதுன்னு தெரியல. இதே அதாவது மூடினுக்குது இல்ல. இப்போ இதுக்கு தான் உளுந்து கோணுங்கறேன் நான். நன்னதியே மழை வந்தா சொல்லு, பதில் சொல்லு. 4 நாள் ஆகும் பார்த்து. அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கா சொல்லி அதுக்கப்புறம் தான் பார்த்து எல்லாருமே ஒருத்தரா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னுமே அனல் வந்துட்டே இருக்கு. வந்துனே இருக்குது அனல். அப்படியே 5 அடி வாழ்ந்து போயிருக்கு. இன்னும் போயினுக்குது குச்சி. உள்ள போய் வாட்டர் போய். சரி, அப்ப அங்க போறோம். எங்க இருந்து கரெக்ட்டா சொன்னேன். அது போல சொல்லுங்க. நீ கை அப்படியே அவரே வச்சு பாக்க. இல்ல சூடா இருக்கு. லைட்டா சூடா இருக்கு. அவர்தான் வச்சு பாரு. எப்படிங்க இருக்கு? லைட்டா சூடா இருக்கு. கொஞ்சம் அப்படியே வெதவெதன்னு சூடு. நீசா கட்ட பாரு. கை அப்படி நீசா ஆயிடுச்சு. அது வாசனை வேற மாதிரி தெரியுது. வாசனை வேற மாதிரி நைஸா இருக்குதுக்கா. அந்த விரல கட்டா பாரு. அது வேற இங்கதான் போறது அகலமா. அங்கதான் ஆழமா போகுது. இங்கதான் போய் நிக்குது. அது அங்க கல்லு போட்ட வாசனை இல்ல அண்ணே, இங்கதான் போய் நிக்குது. ஆமா குத்து பகவார் மாதிரி அந்த வாரம் தான் நிறைய வந்து நெருப்பு அப்படியே இருக்கு. ஐயா கொஞ்சம் காட்டு. நடுப்புற அவங்க போலாம். அப்படியே வந்து குளிக்காடி கிடைக்கிற கொடுக்கும். அது உளுந்துட்டு இருக்கு. எப்போ உளுந்துச்சுன்னு தெரியல. எல்லாம் எங்க தெரிஞ்சு பார்த்தோம். நீங்க தான் பாத்தீங்களா? 4 நாள் ஆகும் சார். 4 நாளா இன்னைக்கு சரி, இவங்களை கேட்டா நான் அரைடி கடகால வெட்ட முடியல இந்த இடத்துல. இந்த சேப் எல்லாம் இல்ல சார், இப்பெல்லாம் சூடு தெரியல, கீழே தெரியுது. கீழே பிடிச்சி விட்டு 4 நாள் இருக்கிறதுக்கு அன்னைக்கே போலீஸ் தகவல் சொல்லி வண்டிக்கு போயிட்டேன், அர்ஜென்ட்ல போயிட்டேன். அன்னைக்கு நீங்க ஓரமெல்லாம் முள்ளு வெட்டும் போது பார்த்தேன். என்னடா இது பள்ளமா இருக்குது, மூட்டு இந்த இடம் மூடிதான் இருக்கும், சமமா இருக்கும். சரி, 4 நாளா நானே இவர் வந்து பார்க்கும்போது அந்த அனல் இப்ப இருக்குமே இருக்கு. அந்த அனல் இல்ல யாரும் கொடுத்தன இல்ல. கொட்டாம வந்து அங்க போய் சாம்பல் எப்படி இருக்கும், சமையல் பண்ணாக்க கீழே சாம்பல் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஏதோ 10 வச்சு போட்டுக்கிறாங்க போலுக்குது அப்படின்னு நான் கேர்லெஸ்ஸா தூக்கி போட்டேன். என்ன அவ்வளவு கீழே இருக்குது அப்படின்ட்டு போட்டேன். அப்புறமா மறுநாள் காலையில இவருக்கு சொல்லிட்டு போனேன், என்ன இந்த மாதிரி என்ன இங்க ஏதாவது இருந்துச்சா, ரொம்ப பள்ளமா. நீங்க பார்க்கும்போது இந்த புகை நெருப்பு அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறமா இவரை கூப்பிட்டு நான் கேட்டேன், என்னண்ணா இங்கே ஏதாவது பண்ணீங்களா அப்படின்ட்டு. இல்லடா நான் எதுவும் பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு நான் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டேன். இப்போ நீ உட்காந்துக்கிற அந்த மாதிரி இந்த இடம் பேரும் வந்து இந்த குழி போக்குதுன்னா அதான் கஷ்டம். ஈவினிங் தான் நிறைய பேர், அதாவது நம்ம ஊருக்கார எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா